ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தீயல் பண்ண போகிறோம். தீயல்ன்றது ஒரு குழம்பு, கேரளா டிஷ்ஷு. ஓகேவா? இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கணும். வறுத்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வறுக்கணும். இதில் இப்போது தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இது வந்து பிளேட்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு இல்லை ஜீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கடைசியில் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, பெரிய வெங்காயம் 1, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்மி அடமாவு மிக்ஸ், அதாவது ப்ரீ மிக்ஸ். இது வந்து சடனா யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு சேமியாவோ ஒரு ரவையோ இதை உப்புமா கிண்டிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் வேண்டாம். இது வந்து சடனா வெங்காயம் மட்டும் நீங்க கட் பண்ணி ஒரு கருவேப்பிலை இது மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்க அதை அடையா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் எங்க வாங்குனீங்க, என்ன பண்ணீங்க, சடனா எப்படி அடை கிடைக்கும், இம்மீடியட் எப்படி அடை கிடைக்கும், ஊற வைக்காம அரைக்காம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதோட டேஸ்ட் உங்க நாக்கிலேயே இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊத்தி தாளிச்சுட்டு இதுல வெங்காயம் வதக்கியிருக்கோம். வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும். இதுல புளி கரைசல ஒரு சின்ன எலுமிச்சளவு புளி போட்டுட்டு இதுல எப்பயும் போடுற குழம்பு தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், ஜீரகம், இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். இதுல வந்து பருப்பு போட போறது இல்லை. ஸோ அதனால இதுல எல்லாத்தையும் போட்டுற போறோம். இதுல போட்டுட்டு இதுல வந்து கத்திரிக்காய், தக்காளி எது வேணா போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டது எது வேணா போட்டுக்கலாம். ஸோ இதே இதுல போட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அந்த பிறகு பார்க்கலாம். இது வந்து தீயல் ரெடி. தெரியுதா உங்களுக்கு? இதுல வந்து கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி போட்டிருக்கோம். இது எதுவுமே போடாமலும் வெறும் குழம்பாவும் இது வைக்கலாம். இது வந்து கேரளா டிஷ்ஷு, தீயல்னு பேரு, தீயல். ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, பருப்பு வேணாம், ஒன்றும் வேணாம். இதுக்கு வந்து சிம்பிளா வச்சிடலாம். சாம்பாரை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கும், கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.